திரு அக்னீஸ்வரன், ஒரு தனிப்பட்ட முறையினால ஒரு சில பேருக்கு இடையில் மோதல்கள் நடக்குது, கொலை உட்பட நடக்கிறது, தனிப்பட்ட காரணங்களுக்காக நடப்பது தானே தவிர அது ஒரு அரசியல் ரீதியாகவோ வேறு ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என்கிற சொல்லுகிற அளவுக்கெல்லாம் இல்லை. ஆனால் எதிர்க்கட்சி அதை ரொம்ப மிகைப்படுத்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. தனிப்பட்ட முறையில் நடந்துருச்சு, அதனால நம்ம வந்து அது கொலைன்னு எடுத்துக்கிற முடியாது அப்படின்றத நீதிமன்றம் தான் சார் தீர்மானிக்க முடியும். கொலை தான் அது. நான் வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அளவுக்கு அது இல்லை, தனிப்பட்ட 2 பேருக்கு இடையிலான ஒரு மோதல் தான் அது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சார் அந்த சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி 2வது முறையாக அதை உறுதி சொல்லியிருக்காரு. அது கரெக்டு சார். இப்போது 200 நாளையில் 595 கொலைகளுமே தனிப்பட்ட விரோதமா, வாய்க்கா வரப்பு தகராறா, சட்டம் ஒழுங்கு அதுக்கு சம்மந்தம் இல்லையா? அப்போது ஒரே நாளையில் எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுலேருந்து இன்ன வரைக்கும் கேள்விப்பட்டது ஒரே நாளையில் 2 கொலை நடக்கும், 1 கொலை நடக்கும், 3 கொலை நடந்ததை பார்த்துருக்கீங்களா? அப்போது இவைகள் எல்லாமே நாம் வந்து ஒட்டுமொத்தமாக இந்த அரசை குறை சொல்ல வேண்டும் என்ற நோக்கம் இல்லை. ஆனால் கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சாட்சியங்கள், சான்றாவணங்கள், அரசு எந்த இடத்தில், இப்போ சகோதரி சொல்லுகிற போது கூட சொன்னாங்கல்ல, அதாவது ஹெல்மெட் போடலை அப்படின்னா 1000 ரூபாய் வாங்குறாங்க. அது மட்டும் இல்லை, 2 பேர் 3 பேர் போகிறீங்க, காசு வாங்குறாங்க. அந்த காசு வாங்குறது கூட கேமரா இல்லாத இடத்துல வாங்குறாங்க. இதெல்லாம் சட்டம் ஒழுங்க. அப்போ வளைவில் முதல் முறையாக தெரியாமல் சிக்னலில் திரும்பிட்டாங்க, அந்த சமிக்கை வளைவுகளில் தெரியாமல் திரும்பிட்டாங்கன்னா 1000 ரூபாய், 500. அப்போது எந்தெந்த இடத்தில் எந்தெந்த பகுதி, ஏன்னா நான் ஒட்டுமொத்த சென்னையில் ஏறத்தாழ 1.5 கோடி மக்களுக்கு மேலே இருக்கக்கூடிய இடத்துல முதல் நாள் போகிற போது அந்த பாதை நேராக செல்லுகிறது, அடுத்த நாள் போகிற போது ஒரு யூட்டர்ன் அடிக்கிறது, அடுத்த நாள் போகிற போது மெட்ரோ ரயிலுக்காக திருப்பி விடப்படுகிறது. அப்ப யாரு எதை எங்கு வர வேண்டும் என்பதை இங்கு ஒரு 30 ஆண்டு காலம் இருந்தவங்களுக்கே தடுமாறிடுது. அப்படி தருமாறினாலும் கூட அந்த இடத்தில் இல்ல இது யூட்டர்ன் வச்சிருக்குது, நீ தெரியாம வந்துட்ட, அப்ப 500 ரூபாய் ஃபைன், 1000 ரூபாய் ஃபைன். நான் கேட்கிறேன், இவைகள் எல்லாமே எந்தெந்த இடத்துல சென்னை லிமிட்டுக்குள்ள இருக்குதுன்னு அந்த 1000 ரூபாய் ஃபைன் போடுறீங்களே, அதுல ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துட்டா தப்பிச்சுக்கிருவாங்கல்ல. அவர்கள் சம்பாதிப்பதே கொரோனாவுக்கு பிறகு எல்லாருக்கும் வருமானம் குறைவுதான். இப்ப நான் கேட்பது, போக்குவரத்து காவல்துறையினர் இந்த நீங்க சொல்ற இந்த குற்றச்சாட்டு என்பது இப்ப இல்ல, அது தொடர்ந்து தான் இருக்குது. தொடர்ந்து இருக்கு சார். ஆனா பாதிக்கப்படுறதும் தொடர்ந்து மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இப்ப நான் கேட்கிறது, தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் 20 இதுவரைக்கும் சென்னையில நடந்த அந்த படுகொலையில 20 பேர் இதுவரைக்கும் கைது பண்ணியிருக்கிறாங்கல்ல, அப்ப யார் குற்றவாளி? இதைத்தான் சிபிஐக்கு விசாரிங்கிறோம். இன்னொன்னு, இந்த நியூஸ் 7 வாயிலாக கேட்ட செய்திகளை வைத்து நான் சொல்லுகிறேன், இதை வச்சு மேலதிகாரிகள் இருக்கக்கூடிய மேலதிகாரிகள், ஆணையர், இணை ஆணையர், அவர்களெல்லாம் சரியாக இந்த அரசுக்கு கெட்ட பெயர் வந்துவிடக் கூடாது என்று நினைத்து பம்பரமாக சுழண்டு கொண்டு வேலை செய்கிறார்கள். ஆனால் அதற்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் வருத்தத்தோடு பதிவு செய்த சட்டமும் ஒழுங்கும் சரியாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய இந்த நாட்டில் தான், இங்க வா, ஏற்கனவே 10 வருஷம் முன்னாடி உனக்கு போன் வந்துச்சு, 6 வருஷம் முன்னாடியே நீ அவருக்கு வழக்கு நடத்தியிருக்கிற என்று, அப்படி இல்லாட்டி நீ வா, இல்லாட்டினா உன்னை இந்த வழக்கில் சேர்ப்பேன்னு சொல்லி அங்கும் அதை மறைப்பதற்காக இப்படி பண்ணி மிரட்டி பணம் வாங்கப்படுகிறது. எதற்காக? ஆம்ஸ்ட்ராங் கொலைக்காக. நீ அந்த கேஸ்ல நீ அங்க நடந்த, நீயும் தோட்டம் சேகர் வழக்கில் நீ ஆஜரான சார். ஒரு வழக்கறிஞர் ஒரு வழக்கு என்றால் அதை ஆஜராகத்தான் செய்வார். அப்படின்னா நீ ஏன் ஆஜரான என்று கேட்டால், இப்பொழுதுதான் நீங்க லட்சுமி மேடம் சொன்னது போல நீதிமன்றத்தினுடைய பணியை காவல்துறைக்கு யார் கொடுத்தது? அப்போ இதை தடுத்து நிறுத்தணும். வழக்கறிஞரா இருந்தா குற்றத்துக்கு தொடர்பு இருக்கதாக சந்தேகம் தான் விசாரிக்க கூடாதுங்கிறீங்களா சார்? குற்றத்துக்கு தொடர்பு நான் இப்படி கேட்கிறேனே, தொடர்பு இருக்குமே ஆனால் விசாரிங்க. ஆனா அவர் அந்த ஜிஓ வந்து ஜெயலலிதா பீரியட்ல 2011-12 கொண்டு வரப்பட்டது. அந்த ஜிஓவை வந்து உயர்நீதிமன்ற கிளை வந்து ரத்து பண்ணிடுறாங்க. இப்போ இத்தனை ஆண்டு காலம் அந்த ஜிஓ வந்து அமல்ல இருந்திருக்கு, மேஜிஸ்ட்ரேட்டோட பவர்ஸ் வந்து இவங்களுக்கு இருந்திருக்கு. இப்பதான் அது ரத்தாயிருக்கு. அதுவும் ஒரு காரணமாக சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி. இல்ல, நீங்க சொன்னது அது மட்டும்தான் உங்களுக்கு பவரா? இன்னும் நீங்க நிறைய செஞ்சிருக்கலாம், அது ஒரு காரணமா சொல்லாதீங்கன்னு சொல்ல வரீங்க. அதானே சட்டம் ஒழுங்குல ஏறத்தாழ தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய 17-18 பிரிவுகள் இருக்கு சார். ஆனால் உளவுத்துறை பிரிவு இருக்கு இல்லையா, அது வந்து இந்த மாதிரி இவருக்கு ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை ஏன் நீங்க சொல்லலன்னு கேட்கிறேன். ஆக சொல்லல, அந்த குற்றத்தில் ஈடுபடியவர்களை திரும்பவும் மல்டிபிள் ஆகுதுங்க பிரச்சனை. அப்போ இதைத்தான் சிபிஐக்கு போடுங்கன்றோம். ஆனா மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதை தான் கேட்கிறாரு. ஏன் தெரியுமா?
இங்க நடப்பது சிபிஐல போன வழக்குகள் எல்லாத்துக்குமே உடனே கிடைச்சிடுச்சா? எவ்வளவு வழக்குகள் அங்க பெண்டிங் இருக்குன்னு தெரியுமில்ல உங்களுக்கு? ஒரு வழக்கறிஞரா சரி, அதுக்காக இந்த ராமஜெயம் கொலை வழக்கு 12 வருஷம் ஆச்சு, இன்னும் யாருன்னே தெரியலையே. சிபிஐ தானே விசாரிச்சிட்டு இருக்கு இப்ப. அதுக்காக இந்த 595 கொலைகளை நாம மன்னித்து விடுவோமா? சிபிசிஐடியும் திறம்பட நிறைய வழக்குகளை விசாரிச்சு இப்ப முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்களா சார்? ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்த வரைக்கும் அந்த கொலை வழக்கை பொறுத்த வரைக்கும் சில மணி நேரங்களிலே குற்றவாளிகள் பிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் பாராட்டுதற்கு நடந்து முடிஞ்சதற்கு பிறகு விசாரிப்பது என்பது வேறு. அது ஒரு பொருள் காணாம போயிருச்சு, குற்றப்பிரிவு. ஒரு சட்டம் ஒழுங்கு சரிவர இது பண்ணணும், சட்டமும் ஒழுங்கும் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆனா நீங்க சிபிசிஐடி சிபிஐ என்பது இங்க ஒரு நடந்த குற்றத்தை முன்கூட்டியே கணிக்காமல் தவறிவிட்டோம், அது தப்பா போய் இன்னைக்கு விசாரணை வளையமே நீ வா இல்லாட்டினா உன்னை இது பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் இது எந்த விதத்தில் ஏற்பக்கூடியது? அது நடக்குதா இல்லையான்றத பார்த்துட்டு சொல்லட்டும். நம்ம இல்ல மரியாதைக்குரிய அண்ணன் பிடி அரசகுமார் அவர்கள் இல்லை, அப்படியே இல்லவே இல்லை என்று சொல்லுவார்கள். நான் அதைத்தான் சொல்றேன். நான் மேலெல்லாம் நடக்கல, அரசுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் கீழெழுந்த வாரியாக விசாரணை அதிகாரிகள் இதை வைத்து பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு போக்கில் போதா இல்லையா? அதை வந்து சார் சொல்லிக்கிட்டோம். சரி, இல்ல உயர் அதிகாரி சரியா இருந்தா கீழே இருக்கிற அதிகாரி, நீங்க காவல் ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் சொல்ல வரீங்கல்ல, அதுக்கு மேல இருக்கிற அதிகாரிகள் சரியா இருந்தா இவங்க எப்படி தப்பு பண்ணுவாங்க? அது சரியா இருந்தால் அப்ப நீங்க அவர்கள் சரியா இருக்காங்க இவங்க சரியா இல்லைன்னு சொல்ல வரீங்கல்ல? ஒரே நாளில இதெல்லாம் நடந்துருதா? 24 மணி நேரமும் ஆணையர் உத்தரவிட்டால் ஆணையர் பக்கத்திலேயே விசாரணை நடைபெறுகிறது. துணை ஆணையர், ஜாயிண்ட் கமிஷனர் இவங்கெல்லாம் பக்கத்திலேயே இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். விசாரணை எங்கே நடக்கிறது? நடக்க வேண்டிய இடத்தில் பக்கத்துல இல்லனாலும் அலுவலகத்துல இருந்தாலும் அதை கண்காணித்து அதை சரி பண்றதுக்காக தான் அந்த பதவியில் அவங்க இருக்காங்க. அவங்க கிரவுண்ட்ல போய் நிக்கிறதுக்கு தான் அதுக்கு ஆய்வாளர் உதவி ஆய்வாளர்கள் ஒரு சில பேர் அப்பழுக்கற்றவர்களாக இருக்கிறார்கள், உண்மை. ஆனால் கீழே இருக்கிறவர்கள் அப்படி இருக்கிறார்களா என்றால் இல்லை. இந்த வழக்கை பொறுத்தளவில் ஒருத்தர் 2 பேர் இருக்கலாம், எல்லாரையும் 10 பொதுவா குற்றம் சொல்லிட முடியாது. இருக்கிறார்கள், அது நடக்கிறது. நான் இல்லைன்னு சொல்லல, நடக்கிறது. இன்னொன்னு, தூத்துக்குடியில இப்ப இன்னைக்கு மேயர் அந்த தேர்தல் நடந்திருக்கு இல்லையா? நெல்லையில நடந்திருக்கு இல்லையா? அதுல 55 பேர் மாமண்ட உறுப்பினர்கள், ஒருத்தர் வரல, ஒருத்தர் போட்ட ஓட்டு செல்லாத ஓட்டு, கவுன்சிலர் போட்ட ஓட்டு செல்லாத ஓட்டு, மீதி 53 பேர். 53 பேர்ல 43 பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தில், 44 பேர் திமுகவை சார்ந்தவர்கள். அதுல 30 பேர் தான் அங்க வந்து வாக்களித்திருக்கிறார்கள். அப்படின்னா உள்ளாட்சி தேர்தலில் மாமன்ற உறுப்பினர்கள் நெல்லை மாவட்டத்தில் இருப்பவர்களே திமுகவின் கட்டுப்பாட்டில் இல்லையா? சொல் பேச்சை கேட்கலையா? என்ன காரணம்? அது உள்கட்சி ஜனநாயகம் எடுத்துக்கலாம்ல. அது சார், ஜனநாயகம் என்பது உள்கட்சினா அது திமுக அண்ணா அறிவாலயத்துக்குள்ளதான். ஆனால் சமுதாய பணிக்கு வருகிறது. அதுக்கு சட்ட ஒழுங்கு இன்றைய தலைப்புக்கு என்ன தொடர்பு படுத்துறீங்க? மக்கள் உங்களுடைய திமுக காரங்களே உங்களுக்கு எதிர்ப்பா வேலை செய்யறாங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு நெல்லையில, நாளைக்கு கோயம்புத்தூர்ல என்னன்னு பார்ப்போம். ஆகையினால இங்க எல்லாமே நீங்க சொன்னீங்களே சட்டம் ஒழுங்கு, ஒவ்வொரு நாளும் என்ன பிரச்சனை எழுகிறது அப்படின்றத டேஷ்போர்ட் தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார்கள். எத்தனை மாவட்டத்தில் இயங்குகிறது? அப்ப இவைகள் எல்லாமே கேள்விக்குறி. இந்த கேள்விக்குறிகளால் மேடம் சொல்றாங்க 2011 இத்தனை கொலைகள் அப்படிங்கிறாங்க. 2011 மக்கள் தொகை என்ன, இன்னைக்கு மக்கள் தொகை என்ன? உடனே ஏப்பா இப்படி நடந்துச்சுன்னு கேட்டா அண்ணன் பிடி அரசகுமார் அவர்கள் சொல்லுவாங்க, ஏங்க தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவம் நடக்கலையா அப்படின்னு. தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவத்துக்கு நீதியரசர் ஆணையம் போட்டு அந்த ஆணையத்தை அடுத்து கேட்க போற கேள்விக்கு இப்பவே பதில சொல்லிட்டீங்க. சட்டமன்றத்துல டேபிள் பண்றதுக்கு முன்னாடியே நாளிதழில் வந்துருச்சு. இது ஒண்ணா. ரெண்டாவது, அதுல நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசு துறை காவல் அதிகாரிகளுக்கு நீங்கள் பதவி உயர்வு கொடுத்து அழகு பார்க்கிறீர்கள். அன்றைக்கு தூத்துக்குடிய இதே ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கு போல இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சராக இருந்தால் நீங்கள் காலில் சலங்கை கட்டி ஆடி இருப்பீர்களா இல்லையா? திரு அக்னீஸ்வரன் குறுக்கிட்டீங்க, அவர் சார்ந்த அந்த கேள்வியை முன் வச்சிடுறேன். இது நாங்க நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா கடந்த 10 வருஷத்துல அப்படி வளர்த்து விட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமா தான் நாங்க தடுக்க முடியும், தடுத்துக்கிட்டு இருக்கோங்கிறாங்க. அது என்ன அழகா மடைமாற்றம் செய்து தூக்கி போட்டு போறாரு பாருங்களேன். அடிமை ஆட்சி அப்படிங்கிறார். ஆனா அந்த அடிமை ஆட்சியில 150% சொத்து வரியை உயர்த்தல. அப்படி உயர்த்துறதுக்கு முன்னாடி 487 நாங்கள் சொத்து வரி உயர்த்த மாட்டோம்னு சொல்லல. ஒண்ணு. ரெண்டாவது, ஜாஃபர் சாதிக்கு பதவி கொடுக்கல, அயலக பணியெல்லாம் கொடுக்கலைங்க.
அதே மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி ராமநாதபுரம் மாவட்டத்தில் இப்ராஹிம் ஒருத்தர் அதே பணியில் ஈடுபட்டிருக்கிறார். ஆக தொடர்ந்து ஈடுபடுவது இவங்க வந்து வேற மாநிலத்தை சொல்றாங்க. இங்க நடக்கிறத பொதுப்பு. இப்ப மரக்காணத்துல சாபர் சாதிக்கு அவர் என்ன சொல்ல வர்றாரு? சாபர் சாதிக்கு அவர் என்ன சொல்ல வர்றாரு? திமுகவிலே பொறுப்புல இருந்தவர்னு சொல்றாரு. அவர் குற்றம் விசாரிக்க மாட்டீங்களா? அவர் குற்றவாளி தெரிஞ்சுனா கட்சி விட்டு நீக்கிட்டாங்களா? அடுத்த உடனே வச்சிருக்காங்களா? கட்சியில காப்பாத்துறாங்க. கட்சி காப்பாத்துறாங்க. அவர் மேல வந்து குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். இப்ப அங்க இது குற்றவாளி கிடையாது. தீர்ப்பு வரல சார். அதெல்லாம் அழகா ஆனாலும் கட்சி விட்டு நீக்கப்பட்டிருக்காரு. சரி, குற்றம் சுமத்தப்பட்டவனே நீக்கிட்டோம் சார். நான் கேக்குறேன் சரி, முடிச்சிருங்க. இவ்வளவு சொல்றீங்கல்ல, இவ்வளவு சொல்றீங்கல்ல, அமைச்சராக நீக்கப்பட்டார்ல. அதிமுக நீங்க அமைச்ச அந்த புகார கொடுத்தவங்களே புகார வாபஸ் வாங்கிட்டாங்க. அது வேற காரணம் சொல்றாங்க. மத்திய அமலாக்கத்துறை திட்டமிட்டு இந்த வழக்கு அவர் மேல போட்டுருக்காங்க சொல்றாங்க. அது என்ன விசாரணை தானே இருக்கு. உங்களால் அறிவிக்கப்பட்ட சரி, ஒருத்தர் பேசுங்க. சரி, அரசகுமாரி இருங்க. அரசகுமாரி இருங்க. இல்ல, முடிச்சிரட்டும். நீங்க பதில் சொல்லுங்க, இன்னும் உரக்க சொல்லுங்க, அவர் முடிச்சிரட்டும். கொலை கொள்ளையில் ஆளுங்கட்சிக்காரர்கள் பங்கீடு இருக்கிறது ஆர்வம் அறிக்கை சொல்லுச்சுல, நீங்க எத்தனை பேர் கேக்குறீங்க? சரி, அந்த கமிஷன் கொடுத்துட்டாங்கல்ல, ஆட்சி வந்து 3 வருஷம் ஆச்சுல, ஏன் இன்னும் கொடநாடு கொலை வழக்கு அப்படியே விசாரணையிலே இருக்கு? முறையா நடக்குது. வலுவா உள்ள போடணும்ல, வலுவா உள்ள போடணும்ல, பொறுத்து பாருங்க, வலுவா உள்ள போடணும்ல, அப்படி இல்ல, பொறுத்து பாருங்க. உதகமண்டல் முடிச்சு நடக்கிற போது அங்க செப்டம்பர் 9ஆம் தேதி வந்தவங்க யார் 3 பேர் குற்றவாளின்னு சொல்லுது, இன்ன வரைக்கும் அவங்களுக்கு சம்மன் சர்வ் பண்ணல. என்ன காரணம்? இது ஒண்ணு. இப்ப நான் கேக்குறேன், ஆனா நீங்க பேசும்போது நான் பேசவே இல்ல. இப்ப நான் கேக்குறேன், நீங்க மரக்காணத்துல 23 பேருக்கு நீங்கள் இந்த அரசு கற்ற பாடம் என்ன? கள்ளக்குறிச்சியில 66 பேரு கற்ற பாடம் என்ன? அப்ப அடுத்த வருஷம் கூடுமா? அப்ப ஏறத்தாழ கூடங்குளத்துல 5 துப்பாக்கியே காணாம போச்சு. நீங்க நடத்துன ஆட்சி லட்சணம் அவருக்கு தான் பதவி கூடங்குளத்துல 5 துப்பாக்கியே காணாம அதிக போச்சு. பதவி கொடுத்தீங்க. நீங்க நடத்துன லட்சணம் 100 பேருக்கு இவங்க பதவி கொடுத்துட்டு இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அது அடிமையாச்சு. அப்ப நீங்க இப்ப தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொல்றாரு, இப்ப தமிழ்நாட்டில் விளையாட்டுத்துறை அமைச்சர் நீங்க வந்து துணை முதலமைச்சராக்க போறீங்களா அப்படின்னு கேட்டா, இப்ப மழை பெய்ய போகுது, சென்னை என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அந்த விஷயம் இப்ப நான் கேட்பது, தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள்ல சொல்றாங்க, இல்ல துணை முதலமைச்சர் ஆக்குவதில் அது வந்து ஆதரவு வலுக்கிறது, ஆனால் இன்னும் பழுக்கவில்லை. சரி சரி ஏங்க ஏங்க நான் இப்ப கேக்குறது தமிழ்நாட்டுல தொண்டனே இல்ல அதனால 2 கோடி ரெண்டு பேரும் வாரிசுகளாக இருந்தால் தமிழ்நாடே ஜொலிக்கும் என்று திமுக சொல்லும். முதலமைச்சர் நீங்க சொன்னீங்கல்ல மழை பெய்ய போகுது அப்படின்னு, அந்த கேள்வியெல்லாம் பத்திரிகையாளர் கேட்டுட்டு கடைசியாக தான் இந்த கேள்வி கேட்குறாங்க. மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கோம், எவ்வளவு மழை வந்தாலும் நாங்கள் சமாளிக்கிற அளவுக்கு அரசு தயாராக இருக்குது, அதெல்லாம் சொல்லிட்டு கடைசி கேள்வி தான் அப்படி கோரிக்கை வலுத்திருக்க அப்படின்னு கேட்டது. கோரிக்கை வலுத்திருக்க தவிர உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சர் கோரிக்கை வலுத்திருக்க தவிர என்ன பழுக்கவில்லைன்னு சொன்னார். போன வருஷமும் இப்படி மக்கள் சொன்னாங்க. 90% நகராட்சித்துறை அமைச்சர் திரு KN நேரு அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் என்ன சொன்னார்னா, நாங்கள் 90% பணிகளை முடித்து விட்டோம். மிக்ஸாம் புயல் என்ன நடந்துச்சு நீங்களே பாத்தீங்களா இல்லையா? அந்த மழை ஒரு எம்எல்ஏ அளவுக்கு பெய்திருக்கிறது. வானிலை ஆய்வு மையத்தை கணிப்பை தாண்டி பெய்திருக்கிறது. அந்த பாதிப்பு வரத்தானே செய்யும் சார். சராசரி மழை பெய்ஞ்சுச்சு. அதான் நான் சொல்றேன். நீங்க என்ன பேசுறீங்க? 2015ல சராசரி மழை இந்தியா முழுவதும் சராசரி மழை சார். அதுதான் தப்பு. அளவை கேளுங்க, அவரை கேளுங்க. அதுதான் தப்பு சார். இந்தியா 2015 முழுவதும் சராசரி மழை. நீங்க பேரிடர் பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் அந்த அன்றைக்கு பெய்த மழையை விட மிக்ஸாம் புயல் குறைவுதான். ஆனா காயல் பட்டணத்தில் 96 சென்டிமீட்டர், அது நாம ஒத்துக்கிறோம். ஆனா அன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் டெல்லியில இந்தியா கூட்டணி பத்தி பேச போயிருந்தார், தமிழ்நாட்டிற்கு வரவில்லை. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் அங்க போயிருந்தார். கள்ளக்குறிச்சிக்கு எடப்பாடி தான் முதல்ல போனாரு. கள்ளக்குறிச்சிக்கு எடப்பாடி தான் போனாரு. எடப்பாடி என்ன பண்ணாரு? இந்தியா கூட்டணி போய் என்ன பண்ணீங்க? முதலமைச்சர் போனா என்ன போகல? இல்ல இது இந்த தலைப்பை கடந்து வருகிறது. தலைப்பை கடந்து போயிட்டீங்க ரெண்டு பேரும். சரி, அமைதி. உறுப்பினர் இரவு பகல் பாராது அலைந்து ஊராக சென்று கிராம சரி, தலைப்பை தாண்டி ரொம்ப தூரம் போயிட்டோம். மக்கள் லட்சுமி மேம், அமைச்சர்கள் களத்தில் இருந்தார்கள். பல்வேறு துறை நடவடிக்கை எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா மிகையா சொல்றாங்க. மிகையா சொல்றாங்களா? எனக்கு கேட்கல.